சிவபெருமான் தனது பக்தர்களை நேரில் போய் பார்க்க முடிவு செய்தார். அவரால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களாக ஒரு சிறுவனும் ஒரு பாட்டியும் இருந்தார்கள். அந்த சிறுவனுக்கு கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அமைதியான இடத்தில் கடவுள் இருப்பார் என்று அவன் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பூங்கா இருந்தது. அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த சிறுவன் டோரா புஜ்ஜி பாணியில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு அங்கே கிளம்பினான். அந்த பையில் தண்ணீர் பாட்டிலும் உணவு பொட்டலமும் இருந்தது. சிறுவன் 15 நிமிஷத்துல பூங்காவுக்கு வந்துட்டான். அங்க ஒரு வயதான பாட்டி புறாக்கள் சாப்பிடுறத பாத்துட்டு இருந்தாங்க. சிறுவன் நடந்து வந்த களைப்புல தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்தான். அந்த பாட்டி அவனையே பாத்துட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு தாகம் இருக்குது போல என்று நினைத்தவன் பாட்டில அவங்க கிட்ட கொடுத்தான். பாட்டி அவனை பார்த்து சிரிச்சிட்டு தண்ணீரை குடிச்சாங்க. அந்த சிறுவன் அவ்வளவு அழகான சிரிப்ப அது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவன் மறுபடியும் அந்த சிரிப்ப பார்க்க விரும்பினான். அதனால பையில இருந்த உணவு பொட்டலத்தை பிரிச்சு பாட்டிக்கு கொடுத்தான். பாட்டி முகத்துல மறுபடியும் அந்த சிரிப்பு தெரிஞ்சுச்சு. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஆனால் அடிக்கடி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அரை மணி நேரம் ஆனதும் சிறுவனுக்கு அம்மா ஞாபகம் வந்தது. அதனால அவன் அங்கேந்து எழுந்து கொஞ்ச தூரம் நடந்தான். திடீர்னு குடுகுடுன்னு ஓடி வந்து பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டான். பாட்டி 1000 வார்த்தைகளை கடத்துற சிரிப்போட அவனை பார்த்தாங்க. சிறுவன் மறுபடியும் நடக்கத் தொடங்கினான். 15 நிமிடத்தில் அவனது வீடு வந்தது. அவன் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்த அம்மா, என்ன விசேஷம்னு கேட்டாங்க. சிறுவன் விரிந்த புருவத்துடன், நான் இன்னைக்கு கடவுளோட சாப்பிட்டேன். கடவுளோட சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னான். அந்த பாட்டியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவங்க மகன் கேட்டான். பாட்டி ஆத்மார்த்தமான குரல்ல, நான் இன்னைக்கு கடவுளோட சாப்பிட்டேன். அவர் நான் நினைச்சதை விட இளமையா இருந்தார்னு சொன்னாங்க. சிவபெருமான் இதையெல்லாம் சொர்க்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பார்வதி தேவி, என்ன சுவாமி அவங்கள பார்க்க போகலையான்னு கேட்டாங்க. அதுக்கு அவசியம் இல்ல, அவங்க என்ன ஏற்கனவே பார்த்துட்டாங்கன்னு சிவன் சொன்னார்.